லேடீஸ் ஏன் ஜென்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கல்ல, எஸ்பெஷலி இந்த ஹஸ்பண்ட்மார் கேட்குற பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் தான் அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க இல்லைன்ட்டு. ஸோ அதுக்கு நாங்கள் இன்றைக்கி காரணம் ஏன் அப்படி ஆகுது என்று கொஞ்சம் பேச போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ எஸ், இது இந்த காலத்தில் நடந்துகிட்ருக்கு. நிறைய லேடிஸ் அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்டை ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க இல்லை, அது ஏன்? ஓகே, ஃபஸ்ட் ரீசன் வந்து நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி டியூட்டிஸ் செய்ய கொடுத்துருக்குறீங்க, உங்களோட டியூட்டிஸையும் செய்ய கொடுத்துருக்குறீங்களா? சில ஹஸ்பண்ட்மார்கள் நிறைய டைம் வெளியூரில், ஓகே, ஒரு நீங்கள் உங்களோட ஃபேமிலியை பில்ட் பண்ண போகிறீங்க, அந்த விஷயம் நடந்துட்டா திரும்ப வந்துடணும். கண்டினியூவஸாக ஒரு 1 டிகேடுக்கு மேலே 10 வருஷமோ போயிட்டு 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 வாரீங்க. அப்போ உங்களோட மேன்லி டியூட்டிஸை யார் செய்கிறாங்க? அந்த லேடி தான் அவங்களோட டியூட்டியை செஞ்சுட்டு உங்களோட டியூட்டியை செய்கிறாங்க. அவங்க உங்களோட டியூட்டியை செய்கிறதுக்கு அவங்க நீங்கள் மாதிரி கொஞ்சம் மாறணும். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும், நிறைய ஆண்களை ஃபேஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும். அவங்க வந்து அவங்களோட லேடிஸ் தன்மை வச்சுக்கொண்டு அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமாகணும். அந்த தைரியமாக நீங்கள் தான் ஊக்குவிக்கிறீங்க, நீங்கள் தான் வர வைக்கிறீங்க. அப்புறம் அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவங்க வந்து பொம்பளை மாதிரி பேசணும், பொம்பளை மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. கொஞ்சம் அது வந்து நான் சொல்லலை அவங்க வந்து கம்ப்ளீட்டாக மாறுவாங்க, பட் ஸ்டில் மேன்லினஸ் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? அவங்களுக்கு பொய் சொல்லியிருக்கிறீங்களா? அவங்கள சீட் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் பொய் சொல்லியிருந்தா, சீட் பண்ணியிருந்தா அவங்களோட ரெஸ்பெக்ட் போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ஒன்ஸ் ட்வைஸ் அவங்க வந்து ஓகே ஃபர்கிவ் பண்ணுவாங்க. இது கண்டினியூவஸ் ப்ராசஸாக போயிட்டுருக்குண்டா அவங்க உங்களோட நம்பிக்கையை இழந்துட்டாங்க, உங்களோட மேலே உள்ள ட்ரஸ்ட்டை இழந்துட்டாங்க. அப்போ எப்படி நீங்கள் ரெஸ்பெக்டை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? அதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கிறீங்களா இல்லையா? அப்போ ரெஸ்பெக்ட் உங்களுக்கு எதிர்பார்க்க இயலாது. ஏன்னு கேட்டால் அவங்களோட கோவத்தை இந்த மாதிரி தான், அவங்களுக்கு வேற ஒன்றும் செய்ய வழி இல்லை. சரியா? உங்களை விட்டு போவே மேலாது. உங்களோட லவ் இன்னும் இருக்குது, பட் நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்களேன்ற ஒரு மன வருத்தம் இருக்குது. நீங்கள் அதை சரி செய்ய காட்டிலும் அவங்க அதை காண காட்டிலும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நான் இது சரி என்று சொல்லலை, பட் ஸ்டில் நீங்கள் செஞ்ச தவறை நீங்கள் செஞ்சு கொண்டீங்களா? நீங்கள் செஞ்சு கொள்ளலாட்டி நீங்கள் இதை எதிர்பார்க்க வேணும்னு நான் சொல்கிறேன். அதுக்காக வேண்டிய லேடிஸ் நீங்கள் வந்து அங்கே நிப்பாட்டுற வேணும், நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்டை கொடுங்க. பட் ஜென்ஸுக்கு நான் சொல்ல வரேன் என்னென்னா, நீங்கள் அப்படி அவங்களோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பில்ட் பண்ண காட்டிலும் அவங்களுக்கு